ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் நீடில் அண்ட் நார்மல் மிஷினில் போடக்கூடிய 5 டிஃப்ரெண்ட் ஒர்க்கை வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட பழைய ப்ளவுஸ் இருந்தால் நீங்கள் அதில் ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே என்கிட்ட ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு மேம் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்து தான், கருங்கல் சைடு. அவங்க வந்து என்கிட்ட ஒரு 10 சாரீ கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. ப்ளவுஸ் எல்லாம் ஆல்ரெடி அவங்க ஸ்டிச் பண்ணது, பட் எந்த ஒர்க்குமே கிடையாது. எல்லாமே கிராண்டு சாரீ. எல்லாத்துக்குமே உனக்கு என்ன தோணுதோ அந்த ஒர்க்கை போட்டுதாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ரொம்ப அழகான ஒரு ஒர்க்கை நீ போட்டு தந்திருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய என்னை வாழ்த்தவும் செஞ்சாங்க. தென் கை நிறைய காசும் வாங்கினேன். ஸோ வீடியோவை பாருங்கள். 5 ஒர்க் வந்து இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ 5 ஒர்க் இன்னி வந்து அடுத்த ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ ரொம்ப லெங்க்தாக போகிறனால நான் இன்னொரு வீடியோவை உங்களுக்கு ஒரு வாரத்தில் நான் போஸ்ட் பண்ணுறேன், சரியா? தென் லாங் வீடியோ வந்து ஏன் போடலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லாங் வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, செம்ம பிஸி. அதில் வேறு குட்டீஸுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. இனிமேல் 1 வீக்குக்கு ஒரு 2 வீடியோ அப்படியெல்லாம் தான் வரும். டெய்லி ரீல்ஸ், டெய்லி வந்து ஷார்ட்ஸ் வீடியோ, விளாக் வீடியோ நான் போடுவேன், சரியா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் இது தான். ரொம்ப அழகான சாரீஸ் அவங்க கொடுத்துருந்தது, எல்லாமே கிராண்டான சாரீ. ஸோ என்னை நம்பி கொடுத்தனால நான் ரொம்ப யோசித்து டைம் எடுத்து தான் இந்த ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சாரியோட கலரில் பேளாகட்டும் த்ரெட் ஆகட்டும் போட சொன்னாங்க. ஸோ கான்ட்ராஸ்ட் கலரில் தான் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் அதை கரெக்டாக சூஸ் பண்ணி பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ பீட்ஸ் எடுத்திருந்தேன். தென் காப்பர் கலரில் ஜரி எடுத்திருந்தேன். 2 கடையில் ஜரி எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாட்டு போடணும். த்ரெட்டை 2 நாட்டு போட்டதுக்கு அப்புறமா பாபிளில் சுற்றி எடுக்கணும். நீங்கள் பெடல் மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா பெடல் மிஷினில் தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம். டேபிள் டாப் மிஷின்லேயும் ஸ்டிச் பண்ணலாம். அப்புறமா குட்டியாக ஒரு 1000 1500 ரேஞ்சில் ஒரு மிஷின் இருக்கும். அது எனக்கு தெரியல, நான் இது யூஸ் பண்ணது கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட பாபிளில் இது மாதிரி கையாலே சுற்றிக்கோங்க. டபுள் த்ரெட் போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் காப்பர் கலர் த்ரெட் எடுத்தனால காப்பர் கலருக்கு மேட்சிங்காக மிஷன் த்ரெட் எடுத்துக்கோங்க. பாபின் கேஸில் போட்டுட்டு நம்ம ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். ஸ்டிச்சஸ் எப்படி வருதுன்னு எல்லா வீடியோஸ்லேயும் நான் இதை சொல்லிகிட்டே இருக்கேன்னா, புதுசாட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோ தரலைன்னா, கிளாரிட்டியாக தரலைன்னா உங்களுக்கு என்ன தோணும்? அதனால தான் நான் ஃபுல்லாக டெஃபினிஷனோட சொல்கிறேன். இப்போ மேட்சிங்காக த்ரெட் எடுத்ததுக்கப்புறமா மிஷினில் போட்டு இது மாதிரி கீழ்ப்பக்கமாக இருக்க த்ரெட்டை மேலே எடுக்கணும், சரியா? நீங்கள் பெடல் மிஷினில் ஸ்டிச் பண்ணாலும் சேம் ஃபார்மேட் தான், இதே மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போது ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா லூப் விழுந்திருக்கான்னு பாருங்கள். பார்த்து லூப் விழுந்திருக்குன்னா த்ரெட் வந்து லூஸாக இருக்குன்னு அர்த்தம், சரியா? மேல் பக்கமாக மிஷின் த்ரெட்டு லூஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பாபின் கேஸில் இருக்க ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. த்ரெட்டு கரெக்டாக ஈஸியாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஒழுங்காக வரும். இப்போ லைனிங் கிளாத்தில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லைனிங் கிளாத்தில் நான் ஃபஸ்ட்டு ஓரம் அடிக்கிறேன். ஏன்னா ஆரி ஒர்க்குக்கு நம்ம பேசிக்கே செயின் ஸ்டிச் போடுவோம். நமக்கு ஆரி ஒர்க்கு தெரியாது. ஸோ அதனால தான் இந்த ஒர்க்கை பண்ணுறோம். அப்படின்னா நம்ம அந்த செயின் ஸ்டிச்சை கொண்டு வரணும், அந்த மோட்டிவில் தான் நான் இது பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஆரி ஒர்க்கு தெரியும். அதனால தான் நான் இந்த செயின் ஸ்டிச் எப்படி போடுறாங்க, சரி நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்கிட்ட ஒரு ஆரி ப்ளவுஸ் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக உங்கள் பழைய ப்ளவுஸை கடகடன்னு எடுத்து இது மாதிரி ஜரி வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்கள் சாரியில் என்ன ஜரி இருக்குன்னு பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். காப்பர் ஜரி இருந்தால் காப்பர் கலர் ஜரி வாங்கிக்கோங்க. இந்த த்ரெட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா சின்ன கட்டை வந்து 20 ரூபா தான். 15 ரூபாய்க்கும் கிடைக்குது, 20 ரூபாய்க்கும் கிடைக்குது, சரியா? இப்போது டேப்பில் 1 இன்ச்சுக்கு இது மாதிரி கேப்பு வரைஞ்சிக்கோங்க. 1 இன்ச்சுக்கு நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோட நீளம் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். 1 இன்ச்சுக்கு ஃபுல்லாகவே வரைஞ்சி எடுக்கணும். ரொம்ப நீட்டாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணினா தான் இந்த அவுட்புட் கிடைக்கும். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, உங்களை பார்த்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ஆனால் உங்களை மாதிரி எங்களுக்கு தைக்க முடியலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது வராது, சரியா? 2-3 வாட்டி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது என்ன மாதிரியே உங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ ஃபுல்லாக நீங்கள் 1 இன்ச்சு கேப்புக்கு வரைஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி அந்த லைனை எல்லாம் இணைச்சிக்கோங்க. ரவுண்டாக ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க கழுத்தோட உள் பக்கத்துக்கு. இப்போது அந்த 1 இன்ச் நம்ம கேப் எடுத்து வரைஞ்சோம் தெரியுமா, இதுக்கெல்லாம் 1.5 இன்ச்சு கேப்பில் நம்ம இது மாதிரி மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நீளமாக அந்த கோடு வரையணும். அதுக்கு தான் ஃபஸ்ட் நம்ம 1 இன்ச் எடுத்து வளைவு வரைஞ்சது. 1.5 இன்ச் எடுத்து வரைஞ்சிக்கோங்க. இதை விட உங்களுக்கு நல்ல கிராண்டாக வேணும்னா 1 இன்ச்சு கூட எடுக்கலாம். இது பட்ஜெட் வைஸ் ஆகட்டும். நான் வந்து என்னோடய டைமையும் பொறுத்து நான் 1.5 இன்ச்சு கேப்புக்கு இந்த டாட் வச்சுருக்கேன்.
உங்களோட ப்ளவுஸை நீங்கள் தைச்சிங்க, உங்களுக்கு டைம் நிறைய இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 இன்ச் கேப்புக்கு தைக்கலாம் தாராளமாக. அப்போ இன்னும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதே கிராண்டாக தான் இருக்குது, நீங்கள் ஃபைனலி பாருங்கள். இப்போ இந்த கோடுகளை எல்லாம் இணைக்கணும். நம்ம 1.5 இன்ச்சுக்கு டாட் வச்சதும் 1 இன்ச்சு கேப்புக்கு இதெல்லாம் நம்ம லைன் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறமா நம்ம இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் பீட்ஸ் வச்சு வேணுனாலும் இதை ஸ்டிச் பண்ணலாம். கையாலே பீட்ஸ் போட்டு இந்த லைனை ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து ஜரி போட்டே ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்டுக்கும் ரைட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ரைட் சைடு தானே நமக்கு தெரியும் ஃப்ரெண்டு பக்கத்துக்கு. அதனால் வலது கை பக்கத்தில் இருக்கிறதுக்கும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ தைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியாச்சு பார்ட்ரு. அந்த லைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பொறுமையாக ஒவ்வொரு லைனாக ஸ்டிச் பண்ணணும். ஒரு லைன் போட்டிங்களா, அதே லைனில் திரும்ப ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் எந்த எடிட்டிங்கும் பண்ணலை. நான் எப்படி பொறுமையாக தைச்சிருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 100 ப்ளவுஸுக்கு மேலேயே தைச்சிருப்பேன். இதே மாதிரி ஜரி போட்டு 100 கூடுதல் இருக்கும். இருந்தாலும் நான் வந்து பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்பீடு வச்சுருக்கேன் பாருங்கள். பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீட்டாக ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். தையலை பொறுத்த அளவில் நமக்கு எந்த அளவுக்கு ரசனையும் பொறுமையும் இருக்குதோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு லுக்கில் வந்து ப்ளவுஸ் கிடைக்கும். சரியா? இப்போது இந்த ப்ளவுஸோட கலர்லேயே நான் வந்து பெரிய பீடு எடுத்திருக்கேன், 5 mm சைஸ் பீடு. இப்போ நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் எந்த கலரில் நீங்கள் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண எடுத்தாலும் இது மாதிரி ப்ளவுஸோட கலரில் ஃபஸ்ட்டு பெரிய பீடு எடுத்துக்கோங்க, 5 mm சைஸ். தென் 3 mm பேல் எடுத்திருக்கேன், அது சாரியோட கலரில் எடுத்திருந்தேன். இப்போ இந்த பேலில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும் நம்ம நிறைய எடுத்தோன்னா. இப்போ இந்த பேல் ஒர்க்கு கொடுக்குறதுனால நம்ம நீடில் நம்பர் 8 எடுத்தால் போதும். 8 வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அந்த லைனுக்கு உள்ளாடி வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்குல்ல, அதில் சென்டர் பகுதிக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய 5 mm சைஸ் பீடை ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இந்த பெரிய பீடை சுற்றி நம்ம 3 mm சைஸ் பேல் பீடை ஸ்டிச் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு 5 mm பீடு கிடைக்கலன்னா 4 mm சைஸ் வாங்கிக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த பெரிய பீடை சுற்றி நம்ம பேல் கொடுக்கறதுக்கு 8 பீட்ஸ் வேணும் கரெக்டாக. ஸோ 8 பீடும் கரெக்டாக எடுத்து சுற்றி நம்ம தைக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் எடுத்த பீடுக்கு உள்ளாடி நீடில் போட்டு எடுக்கிறப்போ இது மாதிரி ரவுண்டு கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பீடாக நீங்கள் லாக் கொடுக்கணும். ரொம்ப ஈஸி தான். பட் ஃபஸ்ட் டைமாக ஸ்டிச் பண்ணுற டைமில் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பிடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு தெரிஞ்ச க்ரியேட்டிவிட்டியில் ஒரு பெரிய பீடு எடுத்திங்களா, அதை சுற்றி ரவுண்டாக பீடு தைக்கணும். அது எப்படி நீங்கள் தைச்சாலும் ஓகே தான். அப்புறமா ஒவ்வொரு பீடுக்கும் லாக் கொடுக்கணும். நீடில் நம்ம த்ரெட் எடுக்கிறப்போ நிறைய த்ரெட்டு வந்து நீட்டமாக எடுக்காதீங்க, ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இடையில தெட்டு பிடிக்கும், நாட்டு விழும், அதனால் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக த்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு பழகுங்க. சரியா? நான் நல்ல நீளமாக எடுப்பேன், ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால நீளமாக எடுக்கிறேன். அதே சமயம் என்னோடய ஹஸ்பண்ட் ஸ்டிச் பண்ணி தருவாங்க, கொஞ்சம் த்ரெட்டு தான் எடுப்பாங்க. இப்போது ஒரு புட்டாஸ் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்த கோடு ஸ்டிச் பண்ணோம். கோடுக்கு எண்டில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியான டிசைன் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பிகினர்ஸ் தான் நிறைய பேர் என்னோடய வீடியோஸை லைக் பண்ணி பார்க்குறீங்க. பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஜஸ்ட் என்னோடய வீடியோவோட ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரியும். உண்மைதானா கமெண்டில் சொல்லுங்கள், பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு புட்டாஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் இடையா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது லைனுக்கு எண்டில் பார்த்திங்கன்னா அக்கு ஷேப்பில் 3 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதுவுமே இந்த ஒர்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வேறு தான் ட்ரை பண்ண பார்த்தேன். அப்புறமா இது ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்து ஃபஸ்ட்டே நான் இதை ஸ்டிச் பண்ண மாட்டேன். ஒரு சைடில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பார்ப்பேன், இது எப்படி இருக்குது அப்படின்னு, ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் ஃபுல்லாக நான் உங்களுக்கு வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. 2 பீட் எடுத்து ஃபஸ்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு நடுப்பகுதிக்கு நீங்கள் இன்னொரு பீட் எடுத்து மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் ஸ்டிச் பண்ணுறது, இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய நம்பர் நான் எண்டில் கொடுப்பேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்னு. ஆரி ஒர்க் படிக்கணுன்னாலே என்னோடய சேனலில் ஆரி ஒர்க் கிளாஸ் இருக்குது, பார்த்து படிச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபைனலி இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. இதே மாதிரி அவுட்புட் கிடைக்கணும்னு நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம், ஸ்டிச் பண்ணலாம். இப்போது கழுத்துக்கு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணேன். கைக்கான இதே ஒர்க்கை தான் கொடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கைக்கு ஆல்ரெடி வீதி பார்டர் இருக்குது. ஸோ அந்த பார்டருக்கு மேலே நம்ம என்ன ஒர்க் கொடுத்தாலும் தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி காப்பர் ஜரி தான் அதில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு மேலே காப்பரில் ஸ்டிச் பண்ண அது ஒர்க் அவுட் ஆகாது, டைமும் வேஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா 3 இடத்துல வந்து இந்த பெரிய பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பெரிய பீடு ஸ்டிச் பண்ணி அதை சுற்றி
பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக புட்டாஸ் கிளியராக நான் வீடியோ எடுக்கலை, நானே தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அது கிளியராக வரலன்னு நினைக்கேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 2 ஸ்டிச் கொடுத்துருந்தேன். பெரிய பீடுக்கு டபுள் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். 2 வாட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன். மேல் பக்கமாக த்ரெட்டை எடுத்து கீழ்ப்பக்கமாக போட்டு அப்படி 2 வாட்டி எடுத்திருந்தேன். இப்போ கரெக்டாக 8 பீடு, இது மாதிரி குட்டி பீடு தான், 8 பீடு 3mm பீடு எடுத்திருந்தேன். எடுத்துகிட்டு நம்ம சுற்றி அதை வச்சு பாருங்கள். சரியா, உங்களுக்கு நீங்கள் என்ன சைஸில் பீடு எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. சுகர் பீடாக இருந்தாலும் பெரிய பீடு ஸ்டிச் பண்ண அதை சுற்றி வச்சு பாருங்கள், கரெக்டாக ஃபில் ஆகி இருக்கான்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கோத்திங்க பார்த்தீங்களா, அந்த பீடுக்குள்ளாடி நீடில் போட்டு எடுக்கும்போது ரவுண்டாக கிடச்சிரும். அந்த ரவுண்டை அப்படியே தூக்கி அந்த பெரிய பீடுக்கு சுற்றி வைக்கணும். சுற்றி வச்சுட்டு கொஞ்சம் த்ரெட்டை பிடிச்சி டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணும்போது அழகாக அதில் உட்காந்துரும். இப்போ நம்ம ஒவ்வொரு பீடுக்கு அதில் 2 பீடு உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப இது மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளைன் குர்த்தி சுடிதாரெல்லாம் இருக்குது தெரியுமா, ப்ளைனாக நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அதில் கூட இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். இல்லை ப்ளைனாக ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதில் இது மாதிரி ஜரி போட்டு கழுத்துக்கு கைக்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம். ஐடியாஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீட்டில் சும்மா இருக்கும் மிஷின், எல்லாருக்கும் வீட்லேயும் சும்மா ஜஸ்ட்டு ஷேப் அடிக்கிறதுக்காவது இப்போ மிஷின் வாங்கி வச்சுருக்கீங்க. அதை எதுக்கு சும்மா வச்சுருக்கீங்க? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் மூலையில் எனக்கு மிஷின் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா தூசி தொடச்சி என்ன தான் இருக்குது, எப்படி தான் ஒர்க் பண்ணுறோம், நமக்கு உள்ளேயும் ஏதாவது க்ரியேட்டிவிட்டி இருக்கான்னு பார்க்குறதுக்காவது, உங்களை நீங்கள் பரிசோதித்து பார்க்குறதுக்காவது ஒர்க் பண்ணி பாருங்கள். சரியா, இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம கழுத்துக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் 3 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணேன். எப்போவுமே கழுத்துக்கு நம்ம ஒரு ஒர்க் கொடுத்துட்டு அதே கைக்கு பண்ணுங்க. சரியா, கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி கழுத்துக்கு ஒரு ஒர்க்கு, கைக்கு ஒரு ஒர்க்கு அப்படி கொடுக்க வேண்டாம். எல்லாத்தையும் ஒன்றில் இது பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு ப்ளவுஸில் எல்லா ஒர்க்கையும் கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. வேறு வேறு ப்ளவுஸில் அதை ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃபைனலுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 500 rupees நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஒர்த்தா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய டைம் எடுக்கும். அவங்க ப்ளவுஸை ஃபஸ்ட்டு பார்த்த ப்ளவுஸ் இது தான், ரொம்ப பிடிச்சி போச்சு, அழகாக இருக்குது மெர்லின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2வது ப்ளவுஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு இதில் இருக்கும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை, அந்த அளவுக்கு நான் பார்த்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நார்மல் மிஷினில் பண்ணலை, ஆனால் நீங்கள் எதை நார்மல் மிஷினில் ட்ரை பண்ணலாம். இது வந்து டேபிள் டாப் மிஷின் தான், என்னோடதில் என்னோடய ஃப்ரெண்டோட மிஷின். இதில் வந்து பாபினில், இதுலேயும் பாபினில் தான் நான் ஜரி போட்டிருக்கேன். ஸோ டேபிள் டாப் மிஷின் வாங்கி வச்சுருக்கவங்களும் இதில் எந்த ஒர்க்குமே பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீட்டில் டேபிள் டாப் மிஷின் இருக்குது. ஏன்னா இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸி. ஒரு இடத்துலேருந்து தூக்கி கொண்டு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம், வெளியே கொண்டு வச்சு ஸ்டிச் பண்ணலாம். மற்ற நம்மக்கிட்ட இருக்கிற பெடல் மிஷின் ஆகட்டும், ஜாக் பவர் மிஷின், அதில் ஒன்று இப்படி பண்ண முடியாது. இப்போ த்ரெட்டை நான் சுற்றி எடுக்கிறேன். இது நல்ல ஈஸியாக இருக்குது த்ரெட்டு சுற்றுறதுக்கெல்லாம். எனக்கு இது மாதிரி ஒரு மிஷின் வாங்கணும்னு ஆசை. ஸோ நீங்கள் ப்ரேயர் பண்ணுற டைமில், ப்ரேயர் பண்ணுற பழக்கம் இருந்தால் நீங்கள் ப்ரேயர் பண்ணுற டைமில் நான் ஒரு மிஷின் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன நிறைய பேர் உங்கள் வீட்டில் ஒருத்தையாக நினைக்கிறீங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாபினையும் பாபின் கேஸ் கிடையாதுல்ல, பாபினை அப்படியே தான் வைக்கணும். ஸோ போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே வந்து சின்னதாக குட்டியாக ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்னெல்லாம் ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படின்னு இருக்குது. சரியா, இந்த மிஷினை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம், எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறமா பிகினர்ஸ் இந்த மிஷின் வாங்கலாம்னு கேட்டால் வாங்கலாம். உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால், ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கலாம். தென் இதில் ஓவர் லாக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம், பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ யூஸ்ஃபுல்லு தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பார்க்குறேன். நான் ஃபஸ்ட் டைமாக தான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டிச் பண்ணி பார்த்து நம்பிக்கையில் இருந்தாலும் ஸ்டிச் பண்ணி ஸ்டிச்சஸ் எல்லாம் ஒழுங்காக வருது, ஜரி வந்து கரெக்டாக விழுந்துருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறவங்க இதே மாதிரி ஸ்காலப் டிசைன் தான், குட்டி குட்டியாக போட்டு நீங்கள் வந்து ஜரி போட்டு ஸ்டிச் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா ஒரு படம் பிக்சர் கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரி ஸ்டிச்சஸ் வேணும் அப்படின்னு. ஸோ நான் வந்து 29 சூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து ஸ்காலப் டிசைன் தான். ஸோ இதில் வந்து மோடு இருக்குது, நம்ம அதில் மாற்றலாம். மோடை மாற்றினப்போ 29, அதில் எந்த நம்பர் ஸ்டிச் வேணுமோ 29 வச்சதுமே இந்த பெடல் வந்து அந்த ஃபுட் வந்து மாறிடும். ஃபுட் மாறிட்டு நான் அதில் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன், நம்பிக்கையே இல்லை, ஏன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதா. ஸோ அதில் கரெக்டாக விழுந்துருச்சு. இப்போ ப்ளவுஸோட ஓரத்துக்கு நான் இதில் லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணேன். ஃபஸ்ட் நான் செக் பண்ணி பார்த்தேன், மெயினாக வந்து த்ரெட்டை ஜரியை போட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்தேன், ஆனால் வரல, மிஷினில் போட்டப்போ வரல. ஸோ ஜரியை வந்து நான் பாபிலில் போட்டு பார்த்தப்போ கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ ரொம்ப பொறுமையாக நம்ம ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும், ஏன்னா இது ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடும். இந்த மிஷின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும்.
ஸோ அதில் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமா இதில் நம்மளோட ஸ்டைலில் பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்துருந்தேன். இந்த ஒர்க்குமே அந்த மேடத்துக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ ஒவ்வொரு ஒர்க்கும் அவங்க பார்க்குறப்ப அவங்களே நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன், அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்க ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறி எடுத்து வச்சு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அவங்களோட ரிவ்யூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பாருங்கள், நீட்டாக விழுந்துருச்சு பார்த்தீங்களா. எல்லாமே காப்பர் ஒர்க்கு தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. சாரீஸு எதுலேயும் கோல்டு ஒர்க் கிடையாது. என்கிட்ட கோல்டு திங்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. பட் அவங்க கேட்டதுனால திரும்ப காப்பர் ஒர்க்கு, இதுலேயும் 2 பீட் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க்கு தான் கொடுத்துருந்தேன். என்னடா எல்லாத்துலேயுமே அதை போடுற அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நான் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இது பண்ணுவோம் அப்படின்னு. இதுதான் கொஞ்சம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த 2 பீட் சீக்வன்ஸ் ஒர்க் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதே ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு 2 பீட் அண்ட் ஒரு சீக்வன்ஸ். இப்போ ரெண்டு ஸ்கேலப் டிசைனுக்கு இடையில தான் நான் இந்த ஒர்க்கை கொடுத்துருந்தேன். ஏன்னா குட்டி குட்டியாக தான் ஸ்கேலப் டிசைன் இருக்குது. ரொம்ப நெருக்கமாக வந்த மாதிரி இருக்கும் கஜ கஜேன்னு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இடைவெளி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த புட்டாஸ் வந்து ஹைலைட்டாக தெரியும். நெருக்கமாக ஸ்டிச் பண்ணால் புட்டாஸுக்கு ஒர்க்கே போயிடும். அதனால் நான் வந்து ரெண்டு ஸ்கேலப் டிசைனுக்கு இடையில வந்து இது மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருந்தேன். வி ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சென்டர் பகுதிக்கு கொஞ்சம் ஒசத்தி உயரத்துக்கு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், நீட்டாக தான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கேலப் டிசைன் இந்த மிஷினில் தான் ஸ்டிச் பண்ண முடியும், அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் காயின் இருக்குது தெரியுமா, ₹1 துட்டு இருக்குது தெரியுமா, அந்த ₹1 துட்டை வச்சு இது மாதிரி ஸ்கேலப் பாதி ஆஃப் காயினை வந்து நீங்கள் இது மாதிரி ரவுண்டாக வரைஞ்சி நீங்கள் நார்மல் மிஷினில் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்கனாலே போதும். ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நான் இருந்தாலும் உங்களுக்கு ஐடியா தரதுக்கு வேண்டி தான் இதை நார்மல் நீடில் ஒர்க்கில் வந்து சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள் ஃபைனலி எப்படி இருக்குன்னு. இந்த சாரிக்கு வந்து மெயினாக இது மேட்ச் ஆகிருந்து. சாரி பாருங்கள், காப்பர் கலரில் தான் அதுவும் இருக்குது. ஒரு ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு மாதிரி இருந்துச்சு. ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா 300 சார்ஜ் பண்ணியிருந்தேன். கைக்கும் வந்து நான் வந்து சின்ன புட்டாஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ ஃபைனலி இந்த ஒர்க்கு ஒர்த்தா இல்லையான்னு கமெண்டில் சொல்ல மறக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது இது எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த கலர் டார்க் க்ரீன் கலர் தென் காப்பர் கலர் காம்பினேஷன் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இதுவும் அதே மாதிரி தான். இந்த சாரியும் நல்ல அட்ராக்ஷனாக இருந்துச்சு. அந்த மேமோட சாரி கலெக்ஷன்ஸே பார்க்குறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு. என்னடா இப்படியெல்லாம் சாரி இருக்கா அப்படின்னு. எல்லாமே சாஃப்ட் சில்கில் ரொம்ப கூடின சாரி தான். ஒரு 10 சாரியை என்கிட்ட கொண்டு கொடுத்தப்பவே எனக்கு நாமே மறந்துட்டேன். ஏன்னா யாருனே தெரியாது, இவ்வளவு ரேட்டு கூடின சாரியை கொண்டு என்கிட்ட கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதே எனக்கு மனசை உறுத்திட்டே இருந்து, இவங்க எதிர்பார்த்ததை விட நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு. பக்கத்தில் இருக்கவங்களே ஒரு 5 சாரியை தந்துட்டு 100 வட்டம் விழிச்சு கேட்பாங்க, முடிச்சியா தச்சியா அப்படின்னு. இவங்க எவ்வளோ பொறுமையாக ஸ்டிச் பண்ண முடியுமோ பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரி ஒர்க்குக்கு நான் இந்த நார்மல் மிஷினில் எப்படி பாபிளில் சுற்றுறேனோ அதே மாதிரி தான் இதுலேயும் சுற்றி எடுத்தாச்சு. டபுள் நாட்டு போட்டு சுற்றி எடுத்துகிட்டு ரஃபாக ஒரு ஸ்டிச் பார்த்துட்டு தான் மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறேன். டைனிங் கிளாத்தில் தான். இதில் வந்து அவங்க வெளியில் கொடுத்து ஸ்டிச் பண்ணனால கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் போட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கிராஸ் பீஸ் போட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் ஊசி வந்து உடையுமா அப்படியெல்லாம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நல்ல கட்டியாக நல்ல துணி வந்து அடித்து போட்டு அவங்க நல்ல கட்டிக்கு தந்துருந்தாங்க. ஸோ அதில் நான் 2-3 வாட்டி ஸ்டிச் பண்ணேன். 3 வாட்டி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது எனக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு சுகர் பீடு வச்சு ஓவர் லைன் அவுட்லைன் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எண்டில் வர த்ரெட்டையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம பண்ணுற ஒர்க்கை நீட்டாக பண்ணுறப்போ அதோட பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். கை நிறைய காசு வாங்கலாம். இப்போது திரும்பவும் அதே 2 பீட் அண்ட் சீக்வன்ஸ் தான் எடுத்திருக்கேன். காப்பர் கலர் ஒர்க் ஆனனால இப்போ நம்ம நீடில் நம்பர் 11 எடுத்திருக்கேன். இல்லைனா 10 கூட யூஸ் பண்ணலாம். ப்ளவுஸோட கலர்லேயே த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் டைப்பில் கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோன்ஸை இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒட்டணும். அதுக்காக B1000 க்ளூ எடுத்திருக்கேன். நீங்கள் கிளிப் ஸ்டோன்ஸ் ஒட்டுறப்ப கண்டிப்பாக B1000 க்ளூ தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய எனக்கு யூஸே இல்லை, சும்மா இதுக்கு நான் வாங்கி வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ₹50 கிடைக்குது, சரி ₹60 கிடைக்குது. குட்டி 50 கிராம் பாக்கெட்டு கிடைக்குது, 50 கிராம் சின்ன டியூப் கிடைக்குது. அதில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்கொயர் டைப்பில் கொஞ்சம் பெரிய ஸ்கொயர் டைப் தான் இந்த ஒர்க்குக்கு கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ எடுத்துகிட்டு இது மாதிரி இந்த டைமண்ட் ஷேப்பில் ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 பீட் அண்ட் ஒரு சீக்வன்ஸ் வி ஷேப்பில் ஒரு சைடு ஸ்டிச் பண்ணணும். 3 இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்.
இங்கே எண்டில் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணணுன்னா கரெக்டாக நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. நமக்கு கை தான் நமக்கு வினையாக வந்து முடியும் பாருங்கள். த்ரெட் இது மாதிரி பிடிச்சி இழுத்து நிறைய வாட்டி எனக்கு இது மாதிரி சீக்வன்ஸு பீட்ஸ் எல்லாம் களைஞ்சு போயிருக்கு. கீழே எல்லாம் கொட்டிடுவேன். ஸோ இப்போ ஒரு சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து அப்படியே உள்பக்கமாகவே திருப்பி அடுத்த சைடு எட்ஜஸில் அந்த ஷார்ப்பாக இருக்க பகுதிக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். அங்கேயும் இது மாதிரி ஒரு 2 பீட் அண்ட் ஒரு சீக்வன்ஸ் வச்சு வி ஷேப்புக்கு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு தான். கண்ணை மூடிட்டு பண்ணலாம், அந்த அளவுக்கு நீட்டான ஒரு ஒர்க்கு. இது வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஒரு ஆரி ஒர்க்கு டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒர்க்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பழைய ப்ளவுஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கிட்டையும் சாஃப்ட் சில்க்கு பட்டு சாரி இதெல்லாம் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து பண்ணுங்க சரியா. ஏனோ தானோன்னு பண்ணுறீங்க, நிறைய பேர் கேப் விட்டுட்டு பண்ணுறீங்க, நிறைய கேப் விட்டு பண்ணுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு உள்ள ஒரு புட்டாஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு இப்படியெல்லாம் பண்ணுறப்போ நீங்கள் அங்கங்கே ஒரு ஒர்க் பண்ணுறப்போ அது எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ என்னோடய ஒர்க்கை பார்த்து பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. அதை பெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா டபுள் ஹாப்பி. ஸோ பெஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 3 இல்லை 5 ஒர்க்கில் எந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்கக்கூடாது. நான் பார்த்துட்டே இருப்பேன் யாரெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. என்னோடய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் வேண்டாம், அப்படி எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் நான் பண்ணாத போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி எதாக இருந்தாலும். இப்போ அடுத்த சைடுக்கு கிளிப் ஸ்டோன்ஸ் 2 பீட் அண்ட் சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன். 3 சைடும் ஒன்றே போல் ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன். கைக்கும் இதே ஒர்க்கு தான் கொடுத்துருந்தேன். கைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். எல்லாத்துலேயும் ஒன்றே மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் நீட்டாக முடிச்சிருச்சு பார்த்தீங்களா. ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. ரொம்ப வீதிக்கு 1 இன்ச்சுக்கு வரும். இந்த ஒர்க்கு மட்டும் 1 இன்ச்சு வீதிக்கு வரும். ஸோ பார்க்குறதுக்கு நிறைஞ்சிருக்கும். நம்ம கழுத்து போடுறப்போ ரொம்ப ஒரு கிராண்ட் ஒர்க்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டு கலர்லேயும் நீங்கள் வேணும் இந்த பீட்ஸு சீக்வன்ஸ் வச்சு பண்ணலாம். காப்பரை விட கோல்டு கலர் நல்லா சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ண மறக்காதீங்க. நீட்டான ஒரு ஒர்க்கு தான். இப்போது ஃப்ரண்ட் சைடுக்கு தான் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டே நான் வந்து பேக் சைடுக்கு ஒர்க் பண்ணி பார்த்துட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த க்ளூ அப்ளை பண்ணுறப்போ பார்த்து அப்ளை பண்ணுங்கள். எங்கே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா நீடில் குத்த முடியாது. ஏன்னா நீடில் வந்து நம்ம 10 சைஸ் வந்து 10ம் 10ம் 11 ஊசி வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குது. இந்த B1000 க்ளூ ஒட்டினதுக்கப்புறமா நீங்கள் நீடில் போட்டிங்கன்னா நீடில் மேலே வராது, அந்த அளவுக்கு திக்காக இருக்கும் இந்த கம்மு சரியா. இப்போ பாருங்கள் நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனல் லுக்கை பாருங்கள். பார்த்தீங்களா 1 இன்ச்சுக்கு ஃபில் ஆகி வருது. பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது நார்மல் நீடில் ஒர்க்குன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு ஒர்க்கு. இதுக்கும் பார்த்திங்கன்னா 500 சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக புட்டாஸ் வரும். 500 இல்லை 600 ரூபாய் இதுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தேன். கைக்கும் இதே மாதிரி நெருக்கமாக ஒர்க் பண்ணியிருந்தேன். 2 லேயருக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து 600 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தோணலாம். நான் எவ்வளோ ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். பட் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க, நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், புதுசாக ட்ரை பண்ணுவீங்க தெரியுமா, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீடில் எடுக்கிறீங்க அப்படின்னு உள்ளவங்க உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணுவீங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் பண்ணுறப்போ நீங்கள் 600 ரூபாய் கேட்காதீங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ரேட்டை கம்மி பண்ணி தான் வாங்கணும். அப்போ தான் உங்கள்கிட்ட இனிமேலும் கொடுப்பாங்க சரியா. நீங்கள் ஒரு பிராண்டாக நீங்கள் அதை பிஸ்னஸாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் எல்லாருக்கிட்டையும் தெரியணுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உங்கள் ரேட்டை கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஓரளவுக்கு தெரிகிறேன் வெளியே, ஸோ நான் கொஞ்சம் அதிகமாக வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் வாங்குகிறேன். அதனால் நீங்கள் அது மாதிரி 600 ரூபாய் அப்படின்னு வாங்குறப்ப கொடுக்க மாட்டாங்க. ஒர்த்து தான், நீங்கள் வாங்குறது ஒர்த்து, பட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் காஸ்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ரவுண்டு பெரிய கிளிப் ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருந்தேன். 2 லேயருக்கு ஒட்டியிருக்கேன். இதுக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்து 3 பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணுறது கிடையாது, 2 பக்கம் லைன் மாதிரி கைக்கு ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி பார்டர் இருக்கனால நான் இதில் வந்து பண்ண வேண்டாம்னு நினச்சிருந்தேன். பட் எனக்கே இது கைக்கு நம்ம எல்லாத்துக்கும் பண்ண மாதிரி தான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பேக்கில் 2 நாட்டு போட்டுட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பேக்கில் கண்டிப்பாக த்ரெட்டு வந்து தெரியும். ஒரு சிலர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, பேக் சைடு காட்டுங்க. பேக் சைடு கண்டிப்பாக த்ரெட்டு தெரியும், அதுக்கு வேறு வழியே இல்லை. இப்போ
இப்போ த்ரெட்டு தெரியாமல் ஸ்டிச் பண்ணலாம், ஆனால் அதுக்கு இன்னியும் மெனக்கெட்டு இருக்கணும். ஸோ நமக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் ரூபா தான். ஆரி ஒர்க்கை இது ஆரி ஒர்க்கில் போடுறப்போ இதே ஒர்க்குக்கு 2000 கிட்ட வாங்கலாம், ரொம்ப ஃபில்லிங்காக பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்து ஒர்க் பண்ணுற டைமில் 2000 வாங்குறது ஒர்த்து தான். பட் இது வந்து அப்படி கிடையாது, இது வந்து கஷ்டம். ஏன்னா கை வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு உள்ளாடி ஸ்டிச் பண்ணுறப்போ பேக் சைடு நம்ம நீடில் எடுக்கிறப்போ இன்னொரு கிளாத்தில் போய் மாட்டிக்கிடும். ஸோ கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நான் ஓரளவு சமாளித்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நீட்டாக வந்துருச்சு. இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்குற டைமில் அவங்க கொடுக்குற காசை சந்தோஷமாக கொடுக்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். 600 ரூபாய்க்கு இந்த ஒர்க்கு ஒர்த்தா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். சாரிக்கும் ப்ளவுஸுக்கும் செம்ம அட்ராக்ஷனாக இந்த ஒர்க் அமைஞ்சிருச்சு. ஸோ வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் பண்ணுங்கள். எந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். ரேட் வைஸும் ஒர்த்தா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த ப்ளவுஸு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸு இதையும் அவங்க நிறைய சொல்லியிருந்தாங்க, இது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. சாரி வந்து சாண்டில் கலரில் இருந்துச்சு. ஸோ சாண்டில் கலர்லேயே த்ரெட் எடுத்திருந்தேன். இது வந்து 4 ரூபா தான் ஒரு த்ரெட்டு. இதில் 2 த்ரெட்டு வாங்கிக்கோங்க. பாபில் சுற்றணும். நிறைய பேர் இந்த த்ரெட் ஒர்க்கு வீடியோ பார்க்காமலே ஒரு சிலர் வந்து எத்தனை ஸ்டாண்ட்ஸ் போட்டிங்க, எத்தனை ஸ்டாண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னு. இந்த நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட்டு, ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு வாங்குறப்போ அதில் எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் ஆகிருக்கும், ஒரு 6 ஸ்ட்ராண்ட்ஸ்னால் சேர்ந்து தான் ஒரு பஞ்சாக இருக்கும். அந்த ஒரு பஞ்சு அப்படியே தான் வீடியோ பார்த்தாலே தெரியும். நான் சொல்லலை, வீடியோவே காட்டுறேன்ல, அப்போ உங்களுக்கு தெரியும் தானே. திரும்பவும் என்கிட்ட வந்து கமெண்டில் கேட்குறீங்க, வாய்ஸ் மெசேஜ் போட்டவங்களும் இருக்காங்க. ஸோ என்ன டவுட்டுன்னு எனக்கு தெரியலை. நான் அதை பிரிக்கவே இல்லை, வீடியோ எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் எடுத்து சுற்றுறேன். டவுட் என்னென்னா இவங்களுக்கு மிஷினில் போட்டப்போ பாபினில் வருமா அப்படின்னு. பாபினில் வரும். பாபின் கேஸில் போட்டதுக்கப்புறமா நீங்கள் அதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணி விடுங்க, அவ்வளோந்தான். த்ரெட்டு வந்து லூஸாக வரணும். அதுக்காக நான் வந்து பாபினில் இருக்க ஸ்க்ரூவை வந்து பிளைடு வச்சு தான் லூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பாபின் வச்சு லூஸ் பண்ண முடியாது. நம்ம நார்மல் பெடல் மிஷின்னா நம்ம லூஸ் பண்ணலாம் அந்த பாபின் வச்சு. அப்புறமா மிஷினில் என்ன ஊசி போடணும்னு கேட்குறாங்க. மிஷினில் எந்த ஊசியும் மாற்ற வேண்டாம். நீங்கள் நார்மலாக 16 நம்பர் போட்டிங்கன்னா 16 நம்பர் ஓகே தான். இந்த சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த த்ரெட்டு விஷயத்தை இனிமேல் கேட்காதீங்க. அதே நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இது இப்போ ரொம்ப லூஸாக இருந்தால் லூஸாக விழும். ஸோ கொஞ்சம் லூஸாக வெளியே வர்றது மாதிரி நம்ம பிடிச்சி இழுத்தா டைட்டாக வராமல் கொஞ்சம் லூஸாக வரணும். இப்போ த்ரெட்டை இதையும் மேலே எடுத்துட்டு ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ஸ்டிச்சஸ் எல்லாம் ஒழுங்காக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா நம்ம நீட்டாக லைனிங் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணலாம். இதுவும் லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும். பாபினில் நீங்கள் த்ரெட்டை சுற்றுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணுறதுக்காக நான் ப்ளவுஸ் பேக் சைடு எடுத்திருக்கேன். பேக் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ 1 இன்ச்சுக்கு தான் நான் இதுவும் எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு கேப்பு, 1 இன்ச்சு நீளம். 1 இன்ச்சுக்கு நீளம் வரையணும் கோடு, 1 இன்ச்சுக்கு கேப்பும் இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஒர்க்கு நல்லாயிருக்கும். ஒரு 3/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. உங்கள் ப்ளவுஸை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, எனக்கு நிறைய டைம் இருக்குது, நான் வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஒர்க்கை 1/2 இன்ச்சு கேப் வச்சு பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் தச்சிட்டு இருந்தப்பவே ஒருத்தங்க வந்து இந்த ஒர்க்கில் எனக்கு தச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் கொடுத்துட்டு போனாங்க. வேறு மாடலுக்கு வந்தவங்க இந்த ஒர்க்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஓரத்துக்கு அடித்து எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு அவசர குளரில் ஒரு லைன் அடிச்சிருந்தேன். ஆனால் அப்படி அடிக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ஓரத்துக்கு அடிங்க சரியா. அடுத்து அந்த ஓரத்தை மார்க் பண்ணி ஒவ்வொரு லைனாக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஓரத்துக்கு நம்ம தைக்கிறப்ப தான் பார்க்குறதுக்கு நம்ம சில்க் த்ரெட்டு போட்டு செயின் ஸ்டிச் போட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப நீட்டான ஒரு ஒர்க்கு. நான் இப்படி விடிய காலமாக ராத்திரி பகலாக பார்க்காம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். ஒருத்தங்களுக்கு ஸ்டிச் பண்ணி இது மாதிரி கொடுத்து இன்னுமே எனக்கு 500 ருபீஸ் தரல. அதுவும் நம்மளை தப்பாக பேசுனதும் இல்லாமல் நம்ம அவங்க வீட்டுக்கே கொண்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ப்ளவுஸு. ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற டைமில் நம்மக்கிட்ட காசும் தராமல் நம்மளை கஷ்டப்படுத்தி வார்த்தைகளால் இது பண்ணுறதுக்கு இவங்க என்ன யாருன்னே தெரியாது. இத்தனைக்கு நான் அந்த ப்ளவுஸ் வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுத்துருந்தேன். என்னை இப்படியெல்லாம் பண்ணாங்க, அது என்னை மனசை விட்டு போகவே இல்லை. ஸோ யாரையும் ஒருத்தங்க உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு ஒர்க் பண்ணி தராங்கன்னா அவங்கள திரும்ப நீங்கள் காயப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த மேம் எனக்கு வீட்டில் வந்து தான் கொண்டு கொடுத்துருந்தாங்க. ஆட்டோ பிடிச்சி கொண்டு கொடுத்துருந்தாங்க. ஆட்டோ பிடிச்சி வந்து வாங்கினாங்க.
அவங்க இப்படியும் மனுஷங்க இருக்காங்களா? நமக்கு தெரியாதவங்களே இப்படி இருக்கிறப்போ, தெரிஞ்சவங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ உங்ககிட்ட ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, ஒருத்தங்க கஷ்டப்பட்டு ஒரு ஒர்க்கு பண்ணி உங்களுக்கு தராங்கன்னா, அவங்கள அவங்க அவங்கள நீங்கள் பாராட்டாட்டி கூட பரவாயில்ல. ஆனால் அவங்கள காயப்படுத்தாதீங்க சரியா? நிறைய இடத்துல நிறைய கஷ்டங்களை இப்போவும் ஒருத்தங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டுருக்கேன். ஏன் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இப்போ பிகினர்ஸாக இருப்பீங்க, மனசு சோர்ந்து போகக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக பண்ணுறப்ப இப்போ தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள நல்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க சரியா? இப்போ என்ன இந்த ஒர்க்கு இவ்வளோ ரூபா வாங்குற அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் காதில் வாங்காமல் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பாட்டுக்கு பண்ணிகிட்டே போங்க. அப்புறமா புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்படி இதை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒன்றும் வேண்டாம், உங்கள் ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக நீங்கள் பண்ணி கொடுங்க. அப்போ 4 இடத்துல அவங்க போட்டுட்டு போவாங்க, நீங்கள் போட்டுட்டு போவீங்க, கேட்பாங்க. அடுத்து வாட்ஸ்அப் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஸ்டேட்டஸ் போடுற பழக்கம் எல்லாம் இருக்குல்ல, போஸ்ட் போடுறது. ஒரு சின்ன பாட்டுக்கு போஸ்ட் போடுங்க. அப்போது உங்ககிட்ட கேட்பாங்க, இந்த நீங்கள் தான் பண்ணீங்க என்னோடய ஒர்க்கு அப்படின்னு போடுங்க. மை ஹார்ட் ஒர்க்குன்னு போடுங்க, மை க்ரியேட்டிவிட்டின்னு ஸ்டேட்டஸ் போடுங்க, போஸ்ட்டு போடுங்க. அப்போ கேட்பாங்க, நீயா பண்ண, எவ்வளவு, என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீங்கள் அந்த தாராளமாக பண்ணி கொடுங்க சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக கூட பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பில் அதெல்லாம் சகஜம்தான். அப்புறமா அவங்க சிஸ்டர்ஸ், பிரதரோட ஒய்ஃப் இப்படியெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி கொடுங்க. அப்போ அதோட பப்ளிசிட்டி ஆகும். நானும் அப்படி தான் இந்த இடத்துல வந்து யூடியூப்பில் வர்றதுக்கு முன்னாடியே வெளியில் நிறைய பேருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்கள், நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஒவ்வொரு லைனாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்காக த்ரெட் எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட கலரில் த்ரெட் எடுத்தேன். நீடில் நம்பர் 11 அண்டு 10 எடுத்திருந்தேன். பீட்ஸ் எடுத்திருந்தேன். சாண்டில் கலர்லேயே 3mm பீட் அண்டு 4mm பீட் எடுத்திருந்தேன். 4mmல 5mm பீட் எடுத்திருந்தேன். 3mm அண்டு 5mm பீட் எடுத்திருந்தேன். ரெண்டுமே சாண்டில் கலரில் தான் எடுத்திருந்தேன். தென் கொஞ்சோண்டு காப்பர் பீட் எடுத்திருந்தேன். காப்பர் பீட்ஸு, சுகர் பீடு தான் காப்பர் பீடு எடுத்திருந்தேன். காப்பர் கலரில் ஒர்க் இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுறப்போ நெடில் நம்பர் 10 இல்லைன்னா 11 தான் எடுக்கணும். அதில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நான் இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். வீடியோ எடுத்துகிட்டு நானே டெலிட் பண்ணி விட்டுட்டேன், மறந்து போய். இப்போது ஒரு சுகர் பீட் அண்ட் ஒரு 3mm பால் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 2 பக்கமும் ஈக்குவலாக ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டில் 5mm நம்ம சாண்டில் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன். சாரி, ரொம்ப அட்டகாசமான ஒரு ஒர்க்கு. பட் நீங்கள் இத்தனை நேரம் நான் ஸ்டிச் பண்ணது பார்த்துருப்பீங்க, ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அந்த தைரியத்தில் தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் இந்த ஒர்க் இனிமேல் ஒருத்தங்களை ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன்ல, அதை வந்து நீட்டாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு ஒரு ஒர்க்குன்னு சொல்லலாம். நீட்டாக இருந்துருச்சு. உங்களுக்கும் இஷ்டப்பட்டு காணும். பேக்கில் இருக்குது பாருங்கள் சாரி, சாண்டில் கலரில். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கான்ட்ராஸ்ட் கலரில் இருந்தால். இந்த ப்ளவுஸுக்கும் நான் 600 வாங்கியிருந்தேன், 600 ரூபா வாங்கியிருந்தேன். ஃபைனல் ப்ளவுஸ் இதுவும் பிங்க் கலரில் தான் இருந்துச்சு. காப்பர் கலரில் தான் கொடுத்துருந்தாங்க ஜரி. ஆனால் இதில் காப்பர் கலர் கொண்டு வரேன்டா, நம்ம பிங்க் ஜரியை போடுவோன்னு சொல்லிட்டு பிங்க் ஜரி வாங்கியிருந்தேன். பிங்க் கலரில் ஜரி கிடைக்கும், எல்லா கலர்லேயும் ஜரி கிடைக்குது. இதோட பிங்க் ஜரி பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 ரூபா வாங்குகிறாங்க. இதுவும் அதே மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் நார்மல் பெடல் மிஷின் இல்லைன்னா உங்ககிட்ட இருக்க பவர் மிஷின், எந்த மிஷின் இருக்கோ அதில் நீங்கள் பாப் இல்லை ஜரி போட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் ஸ்டிச் பண்ணாலே போதும். நான் இதில் ஏதோ ஒரு மாடல் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். 6 ஆக் பேட்டர்ன் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவும் வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டேன். ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஃபில் ஆகுமா, எங்கே பிடிச்சி எங்கோட்டு நான் டெலீட் பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. எடிட் பண்ணுற டைமில் தான் எனக்கே தெரியும். இது நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இதில் மோடு இருக்குது, மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு 3mm சைஸ் பிங்கு பீட் எடுத்திருந்தேன். ஸோ ஆல்ரெடி இது ஒரு சாரிக்கு ட்ரை பண்ணது தான். இப்போது 2 லைனாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு கேப்புக்கு லைனிங் கிளாத்தில் ஜரி போட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி அங்கங்கே பீடு வச்சு ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப நீட்டான ஒரு ஒர்க்கு. இதுவும் நல்லா இருக்குது, சிம்பிளாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 200 ரூபா தான் வாங்கியிருந்தேன். இதில் ஒரு கஷ்டமே இல்லை. ஜஸ்ட் 2 லைனு ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளாடி பீட்ஸ் கொடுக்குறது. ஆனால் இது கைக்கும் கழுத்துக்கும் உண்டு. கைக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு கஷ்டம், அந்த கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, அதனால தான் 200 வாங்கியிருந்தேன். இல்லைனா 150 வாங்கினாலே ஓகே தான், ஒர்த்து தான்.
ஏன்னா கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான், ஏன்னா உள்ளாடி 2 லைன் ஸ்டிச் பண்ணுறப்போ உள் பக்கமாக நமக்கு ஸ்டிச் பண்ணுறது ஃபினிஷிங் வராது. அதனால் கையோட நம்ம கண்டிப்பாக அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதோட லுக்கை பாருங்கள், நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? சிக்ஸாக் பேட்டர்ன் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக